ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ட்ரம் சீடர், அதாவது நேரடி நெல் விதைக்கும் இயந்திரத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாற்று வந்து நடணும் அப்படின்னா அதிக செலவுலாம் தேவைப்படும். இப்போ மோஸ்ட்லி எல்லா இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி ஆட்கள் வந்து கிடைக்கிறதில்ல. அதுக்கு ஒரு சிறந்த தீர்வு தான் இந்த நேரடி நெல் விதைக்கும் இயந்திரம். வாங்க இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கிரவுண்ட் வீல். இது வந்து என்னன்னா ஒன்லி பிளாஸ்டிக்கால் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கு. ஏன் வந்து இது பிளாஸ்டிக்கால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு வெயிட் இருந்தது அப்படின்னா நாத்தங்காலில் வந்து உள்ளார போயிடும். அதனால தான் வந்து இது ஸ்டீலில் செய்யாமல் பிளாஸ்டிக்கில், அதாவது மிதக்கிற தன்மை ஏற்படுத்துறதுக்காக தான் இது வந்து பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் சீடர். இப்போ வந்து இதுதான் ட்ரம்மு. இதுக்குள்ளார வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்குள்ளார தான் வந்து நம்ம நெல்லை வந்து கொட்டுவோம். இப்போ நெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்டு வந்து ஊற வச்சுருக்க நெல்லை வந்து நம்ம இது போடுறோம். அதே மட்டும் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக நிலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருந்தால் பெட்ரு. தண்ணி இருந்தது அப்படின்னா ஒன்லி ஃப்ளோட் ஆகி விதெல்லாம் மிதந்துக்கிட்டே போயிடும். தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதாவது நிலத்தை வந்து சமன்படுத்திட்டு அதுக்கு மேலே இந்த மிஷினை வச்சு ஓட்டணும், இந்த இம்ப்ளிமெண்ட்டை. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் ட்ரம் சீடரு. இதில் வந்து விதை, அதாவது ஒரு 1லேருந்து 2 kg, இப்போ பாதிக்கு வந்து நிரப்பிக்கணும். இந்த ட்ரம்மில் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஹேண்டில் மூலயமா நம்ம வந்து ஃபார்வர்டில் வந்து மூவ் பண்ணும்போது இந்த ஓட்டையிலேருந்து ஒரு 4-5 நெல் வந்து கரெக்டான ஸ்பேஸிங்கில் வந்து விழுகும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன்று வந்து ஓப்பனில் இருக்குது, ஒன்று வந்து க்ளோஸில் இருக்குது, ஒன்று ஓப்பனில் இருக்குது. அப்போ கரெக்டான ஸ்பேஸிங்கில் வந்து விழுகும். இந்த ட்ரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் இருக்குது, அந்த சாஃப்ட் மூலியமாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இம்ப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்க, அதாவது நேரடி நெல் விதைக்கு இயந்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ட்ரம்மு வந்து இருக்குது. அப்போ ஒரு ட்ரம்மில் வந்து 2 ரோ வந்து விதைக்கலாம். அப்போ 4 ட்ரம்மில் வந்து நம்ம 8 ரோ வந்து விதைக்கலாம். நம்ம முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா விதை போட்டு நாற்றங்கால் நடுற வரைக்கும் 20லேருந்து 25 வேலையாட்கள் வந்து தேவைப்படுவாங்க. ஆனால் இந்த நேரடி நெல் விதைக்கும் இயந்திரத்தை யூஸ் பண்ணுறது மூலியமாக 1 ஏக்கர் நிலத்துக்கு வந்து 2 வேலையாட்கள் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த ட்ரம் சீடரோட அட்வான்ஸ்டு மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹேண்டிலை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டிலுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜினை வந்து யூஸ் பண்ணி நம்ம ட்ரம் சீடரை வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். நீங்களாம் வந்து கேட்கலாம், இந்த டயருக்கும் இதுக்கும் இந்த ட்ரம்முக்கும் கீழேக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. நம்ம நார்மலாக வந்து நெல்லில் இதை வந்து ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4-5 இன்ச்சு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீல் வந்து நெல்லுக்குள்ளார வந்து, அதாவது வயலுக்குள்ளார வந்து பதிஞ்சிடுறது மூலியம் நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதனால் எந்த பாதிப்பும் வந்து ஏற்படாது. இப்போ இதில் சிக்கலான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழைலாம் வந்துச்சு அப்படின்னா இந்த நெல் வந்து நம்ம போடுறது மூலியமாக அந்த நெல்லுலாம் ஒரு இடத்துல வந்து மிதந்துட்டு வந்து போயிடும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இது மட்டும் தான். மற்றபடி எல்லாமே அட்வான்டேஜ் தான். நம்ம நாற்றங்கள் வந்து விதைக்க தேவையில்லை. அதே மட்டும் கூலி ஆட்களும் வந்து நமக்கு தேவையில்லை. ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இது நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ட்ரம் சீடர் வந்து, அதாவது நேரடி நெல் விதைக்கும் இயந்திரம் நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக விவசாயிகளுக்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம நாற்றங்கால் போட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியாக நிலம் வந்து வேணும். ஆனால் இந்த ட்ரம் சீடர் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து நிலம்லாம் வந்து தனியாக தேவையில்லை. அப்புறம் வந்து அது வளர்ந்ததுக்கப்புறம் பறிக்கிறதுக்கு ஆள் கூலி வேணும். அப்புறம் அதை தூக்கிட்டு போயிட்டு நம்ம எந்த வயலில் வந்து நடுறோமோ அந்த வயலுக்கு வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும். அது கூலி ஆட்கள் இது வந்து இதில் கம்மியாகுது. அப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து விவசாயிகள் கேட்ட வரைக்கும் என்ன வந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த 2 ஹோல்ஸும் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அப்போ வந்து கிட்டக்கே வந்து என்ன அப்படின்னா நெல் வந்து விழுந்துருமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மட்டும்தான் வந்து இந்த கம்பெனி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதாவது இந்த ட்ரம்மோட டயாவும் இதனோட டயாவும் இப்போ வந்து இது வந்து 2 மடங்காக இருந்துச்சுன்னா இந்த ட்ரம்மு வந்து என்னதுன்னா ஒரு அரை மடங்கு தான் இருக்கும். இது வந்து ஆஃப் ரொட்டேஷன் எடுத்தால் தான் வந்து என்னதுன்னா இதில் வந்து சீடு வந்து விழுகும். இப்போ ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டராக வந்து இருக்கும். இப்போ வந்து எங்கள்கிட்ட நெல்லுலாம் இல்லை இப்போதைக்கு. நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஃபீல்டுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பேடு வந்து போட்டுட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு சும்மா வந்து ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறோம் எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு. அங்கே பாருங்கள், அந்த ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகுது பாருங்கள். அந்த ட்ரம்மு ரொட்டேட் ஆக ஒவ்வொரு நெல்லாக வந்து கீழே விழுது. இது
மாட்டம் விவசாய தொடர்பான கருவிகளை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாட்டம் உங்களுக்கு என்ன கருவிகள் வேணுமோ அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.